இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைக்காய் நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? அவருடைய வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கிற, எங்களை எப்பொழுதும் விடுவிக்கிற அற்புதமான வார்த்தையாய் இருக்கிறது. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தால் அந்த வாக்கை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர். மிகவும் வாக்குத்தத்தத்தில் அதிகமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த ஒரு தேவ மனிதன், பக்தனை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆபிரகாமை குறித்து. ஆபிரகாம் அவர் விசுவாசித்தார். அவருடைய விசுவாசம் பலவீனமானதாய் இருக்கவில்லை. அவர் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தேவன் அவருடைய சரீரத்தில் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். அந்த 100 வயதிலும் அந்த சரீரத்திற்கூடாக தேவன் ஒரு நன்மையை உண்டாக்குவேன் என்று சொல்லி சொன்னவர், அவர் நிச்சயமாய் அதை நிறைவேற்றினார். இந்த 100 வயதாக இருந்த ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை பாக்கியம் இல்லாமல் போயிருந்தது. அங்கே சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன், வாக்கை நிறைவேற்றுகிற வல்லவர், அவருடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவராயிருந்தார். ஆபிரகாமுடைய விசுவாசம் பலம் உள்ளதாயிருந்தது, பலவீனமாய் இருக்கவில்லை. அவருடைய விசுவாசம் தைரியமாயிருந்தது. அந்த விசுவாசத்தில் எந்த ஒரு அசௌகரியமும் இருக்கவில்லை, அசைவும் இருக்கவில்லை. அப்படி விசுவாசிக்கிற அந்த மனிதனுக்கு தேவன் சொன்னதை நிறைவேற்றி முடித்தார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் நம்பிக்கொண்டே இருந்தார்கள். அவருடைய சரீர சூழ்நிலை அவர்கள் பார்க்கவில்லை. அவருடைய கற்பம் செத்து போனதை குறித்து அவர்கள் யோசிக்கவில்லை. ஆண்டவர் தங்களுக்கு சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார் என்று சொன்ன நம்பிக்கையோடு அவருடைய வாழ்க்கையை அவர்கள் கடத்தி சென்றார்கள். அவருடைய விசுவாசம் அசைக்கப்படாமல் இருந்தது. அந்த விசுவாசத்தின் பிரதிபலன், அந்த வாக்குத்தத்தத்தின் மகிமையின் காரியம் அவர்களுக்கு கிடைத்த பிள்ளையாக இருக்கிறது. அவர்கள் அதற்காய் பொறுமையோடு காத்திருந்து நம்பிக்கொண்டு அவரை சார்ந்திருந்தபடினால் ஈசாக்கு என்னும் வாக்குத்தத்தத்தின் புத்திரனை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அந்த ஈசாக்கு அவருக்கு பிறந்த பிள்ளையாகிய யாக்கோபுடைய சந்ததியிலிருந்து முழு இஸ்ரவேலையும் உருவாக்குவதற்கு தேவன் தீர்மானம் பண்ணியிருந்தார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் என்னை குறித்து, உன்னை குறித்து, இந்த உலகத்தின் சிருஷ்டிப்புகளை குறித்து தேவன் ஆதீனத்தில் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் அற்புதத்தை நாம் ருசிக்க வேண்டுமா? அந்த அற்புதத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமா? அந்த அற்புதத்துக்கூடாக நாம் கடந்து செல்ல வேண்டுமா? இருந்தால் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அவர் விசுவாசித்தார், அவர் அற்புதத்தை கண்டு கொண்டார். அவர் விசுவாசித்தார், அழகான பிள்ளையை அவர் பெற்றெடுத்தார். எந்த சூழ்நிலையும், எந்த பலவீனமும், எந்த சரீர செத்து போன தன்மையும் அதற்கு ஈடு கொடுக்க முடியாது. பிள்ளைகளே, இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கிறதோ, அது அந்தோ கெதி போன்று அப்படியே கைவிடப்பட்டதை போன்று நின்று கொண்டிருக்கிறதோ, அப்படியானால் நாம் அவைகளிலிருந்து மீண்டு வந்து தெய்வத்துடைய வார்த்தையின் மேலே அவர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று சொன்ன வாக்குகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் என்ற அந்த விசுவாசத்தில் நாங்கள் பலமுள்ளவர்களாய் மாற வேண்டும். விசுவாசிப்பதற்கு தேவனுடைய திருவசனத்தை வாசித்து தேவனோடு இருக்கிற உறவின் நிமித்தமாய் அவைகளை கட்டி எழுப்பி தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாக தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை யாரும் பறிக்க முடியாது, யாரும் அதை கெடுக்க முடியாது, யாரும் அதை தடுக்கவும் முடியாது. இந்த நல்ல நாளிலே தேவப்பிள்ளையே, நீ வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்காய் காத்து கொண்டிருக்கிறாயா? தேவன் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். விசுவாசம் பலமுள்ளதாயிருக்கட்டும், விசுவாசம் வர்த்திக்கப்படட்டும், விசுவாசம் வளரட்டுக்கும், விசுவாசத்தில் தைரியப்படுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நாளிலும் உடைய பிள்ளைகள் உடைய திருவசனத்தை ஆண்டவரே கேட்கிறதன் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு பலன் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், சமாதானமும் சந்தோஷமும் தைரியமும் பெருகட்டும். நீர் கூட இரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.